ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் அப்டேட் பண்ணுறேன், யாரும் கோச்சிக்காதீங்க. பொங்கல் அன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு நான் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டேன். லேட்டாக தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருந்தனால அத்தைக்கு தேவையானது எல்லாமே வெட்டி கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்ரீபாபா ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா 12 மணிக்கு மேலே பொங்கல் வச்சா கொஞ்சம் லேட் ஆகும் கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் கிளம்பி மாரியம்மன் கோயில் போயிட்டோம். ஹஸ்பண்ட் போய் நான் முருகர் கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாரியம்மன் கோயிலில் போய் நானும் ஸ்ரீபாப்பா மட்டும் சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் குமரன் கோயில் தான் வந்திருந்தோம். ஸ்ரீபாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே என்னோடய பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குமரன் கோயிலில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு போகிற வழியிலே தாத்தா பாட்டி வீடு இருந்துச்சு. அங்கே போய் தாத்தா பாட்டியும் பார்த்துட்டு ஜூஸ் கேட்டேன். அதனால் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. பட் ஜூஸ் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருந்தப்ப ஸ்ரீபாப்பாவுக்கு ஒரு பலூன் கொடுத்துருந்தாங்க. அந்த பலூனு 2-3 எக்ஸ்ட்ரா பலூன்லாம் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. டொப்பார்னு உடஞ்சிருச்சு. எல்லோரும் எங்களையே திரும்பி பார்த்து என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து முறைச்சாங்க, இப்படி வந்த இடத்துல எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு. அப்புறம் ஸ்ரீபாப்பாவுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தது அது அவங்க அப்பாவே ஃபுல்லாக குடிச்சிட்டாங்கன்னு ஒரே சண்டை. அப்புறம் சரி போகிற வழியில் ஐஸாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வீட்டுக்கு கொஞ்சம் குல்ஃபி தான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த குல்ஃபியில் அந்த பாதாம் குல்ஃபி தான் ரொம்ப பிடிக்கும். சரி குல்ஃபி வாங்கிட்டு கொஞ்சம் சாக்லேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அத்தை 12:30 மணி ஆயிடுச்சுன்னு பொங்கல் பானையை வச்சுட்டு சாமிலாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. இனி பொங்கல் வச்சு சாப்பிட்றது தான் வேலை. 2 பக்கத்தில் பொங்கல் வச்சுட்டு இந்த எல்லா காயும் போட்டு இந்த கூட்டு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பொங்கல்லாம் கரெக்டாக 1 மணிக்குள்ளே அத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு சூரியனுக்கு படைக்க தான் போனாங்க. இது சூரிய பொங்கல் இல்லை தான், பட் சூரியனுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வாசலில் தான் வச்சு படைச்சோம். பட் நாங்கள் பொங்கல் படைக்கிறப்ப சூரியனே இல்லை, வானம்லாம் மூடி இருந்துச்சு. ஒரே காமெடி. எங்கள் வீட்டுக்காரு சூரியனே இல்லை, யாருக்குமா பொங்கல் காமிச்சிட்ருக்கேன்னு விடச்சிக்கிட்டே இருந்தார். இருந்தாலும் சாஸ்திரத்தை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சூரியனுக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு சூடம் காட்டி தீபார்த்தனைலாம் காட்டிட்டு நீருலா விட்டு நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். இந்த பொங்கல் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான பொங்கலாக இருக்கணும். பொங்கல் பொங்கி வர மாதிரி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் எப்போதும் பொங்கி வரணும். சூரிய பகவான்கிட்ட வேண்டிட்டு அப்படியே உள்ளே நம்ம வீட்டு சாமிக்கு சாம்பிராணி போட்டாச்சு. வீட்லேயும் எல்லா சாமிகிட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டோம். இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டத்தை மட்டும் மறக்கணும், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்து சந்தோஷம் மட்டுமே நினைக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிக்காச்சு. இடையில இந்த டோனி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நான் தான் நடுவில் நிற்பேன், எனக்கு தான் ஃபஸ்ட்டு விபூதி வைக்கணும். வீட்டில் எப்போ சாமி கும்பிட்டாலும் நாங்கள் விபூதி வச்சுக்கிட்டா அவனும் விபூதி வச்சுக்கணும்னு ஆசைப்படுவான். ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நானும் லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அத்தை எனக்கு ஆரஞ்சு பழம் கரும்பெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.